உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்ற அதோ அங்க வா. வாங்க. யார் நீங்க? என்னதுக்கு பார்க்கணும்னு வந்தீங்க? சார், ரொம்ப முக்கியமான வேலை சார். எவ்வளவு வேணா செலவானாலும் பரவாயில்ல, அந்த வேலையை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ்க்கு தெரியாம உயிரை காப்பாத்தணுமா? இல்ல சார், அதுக்கும் மேல சாவடிக்கணும். என்னது? சாகடிக்கணுமா? நோ நோ நோ, அதெல்லாம் இங்க பண்ண மாட்டோம். எங்களை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இவ்ளோ கோவப்பட மாட்டீங்க. யார் அனுப்புனாங்க? மனோகரி மேடம். ஓ, மனோகரி மேடம் அனுப்புனாங்களா? ஆமா சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மனோகரி மேடம் அனுப்புன ஆளுங்கன்னு நான் எப்படி நம்புறது? ஓ, அப்படி ஏதாவதுனா அவங்களே எனக்கு கால் பண்ணிருப்பாங்களே. அவங்கள ஒரு முறை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஏன் அவங்க போன் அடிச்சு சொன்னாதான் நீங்க கொடுப்பீங்களா? அவங்க போன் அடிச்சு சொல்லணுமா? முக்கியமா நாள் ஒருத்தர் பேசினா நீங்களே கேப்பீங்க. ஹலோ ஹலோ, என்ன இது? எதுக்கு இப்ப லாக் பண்றீங்க? இல்ல, இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியில பெருசா தெரியக்கூடாதுல்ல. ஹலோ மனோகரோட அப்பா உண்மையிலே செத்து போயிட்டானா இல்ல செத்தா மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்கானா? அதெல்லாம் இல்ல, அவர் உண்மையில இறந்து போயிட்டாருங்க. இவனை எல்லாம் அடிச்சு சாவச்சாதான் சொல்றா. இப்ப நீ உண்மை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நீ செத்து போயிட்டேன்னு நானே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவேன். பாக்குறியா? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. உண்மையிலேயே அவர் சாகலங்க. மனோகரி மேடம் தான் அவர் செத்துட்டதா டிராமா கிரியேட் பண்ணி போய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னபடி அவரை மாதிரியே ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி அங்க அடையாளங்கள்லாம் செட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சேன். இது ஒண்ணு போதும். இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. வா வா வா, உள்ள வா. நான் தான் வந்திருக்கிறேன்ல, அவ்வளவு தூரம் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எங்க ஓடுற? மாமெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆட்சி மூஞ்சி பேத்துருவேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டயா, ப்ளீஸ் சுடர், என்ன மன்னிச்சிட்டு சுடர், ப்ளீஸ் சுடர். மன்னிக்கணுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம். ஆனா நீ ஒரு புழு பூச்சியை விட கேவலமானவனாச்சே. என்ன தைரியம் இருந்தா செத்து போயிட்டேன்னு டிராமா பண்ணி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கமக்கமா இருந்திருப்ப. நீ கெட்டவன் எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய கேடு கெட்டவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாரு, நீ வெறும் சாவிதான். உன்னை பூச்சி திருவுரா பாத்தியா? அது உன் பொண்ணுதான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இவ்வளவு பெரிய டிராமாவை இங்க போட்டுட்டு இருக்கீங்க. உங்க வேஷம் எல்லாமே என்னையோட கலைய போகுது. நீ என்ன பண்ற? உன் பொண்ணுக்கு போன் அடிக்கிற. இப்போ அடி. சரி. இவர் எதுக்கு வீடியோ கால் பண்றாரு? அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல, அதுவும் வீடியோ கால் பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல. அவரு தெரிஞ்ச உனக்கு போன் பண்ண மாட்டேன்னாரு. நான் தான் அவர் செல்லமா கொஞ்சி கோச்சுக்காம போன் போட வச்சேன். நீ அவர் கோச்சுக்காதானே? ஏன்னா செத்து போனவர் எத்தனை தடவை தான் செத்து செத்து போவாரு. நீ இப்படி என்னடி நீ உங்க அப்பா மாதிரி இப்படி இழுத்து இழுத்து பேசினு இருக்கிற? நான் எப்படி இங்க வந்தேன்னு நீ கேக்குற? அதெல்லாம் கரெக்டான டைம்க்கு வந்துடுவேன், புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
இன்னொரு விஷயம், உங்க அப்பாவை பார்க்க இன்னொருத்தங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு பாக்குறியா? ஹாய் யகோ. ஏண்டி எவளாவது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பெத்த அப்பனே செத்து போனவ மாதிரி நடிக்க சொல்லுவாங்களா? இவ்ளோ கேவலமானவளா நீ? ஏய், ஒழுங்கா நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் திருடிட்டு போனல, அத ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. போனா போகுதுன்னு உன்னையும் இதோ சோடா புட்டி உங்க அப்பனையும் மன்னிச்சு விட்டுறேன். அப்படி இல்ல ஏதாவது சில்லாவளித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் ஆயுசுக்கும் ஜெயில உட்காந்தாண்டி சாப்பிடணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னோட பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரி சரி, பணத்தை ரெடி பண்ணு போ. மாமா சுடு, நான் அவளோட கவனத்தை திசை திருப்பதான் அந்த பணத்தை பத்தி பேசினேன். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, எழிலுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு உடனே வர சொல்லு. சரி. இந்தா. முன்னாடி வா, முன்னாடி வந்து உட்காரு. வா வா. நீ ஹலோ. பண்ண காரியத்துக்கு உன்னை விட்டுன்னு வச்சுக்கோ. சரிங்க சார். ஓகே சார். யாரு வேணும்? நீ தாண்டா வேணும். திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்ல, திருந்த மாட்டல்லடா. அண்ணே, உனக்கு ஒண்ணும் இல்லல? மாப்ள, அவன் அதுக்கெல்லாம் காரணம். அவனை போய் பிடிங்க. ஏய் நில்ல, நில்ல. ஏய் திரும்ப. அங்கிள், நீங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.